மருதூர் வடக்கு வெள்ளக்கோன் நகரில் சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்பு பெருமன்றம் துவங்கப்பட்டு அது நடைமுறைப்படுத்தப்பட்டு முருகு ஆசிரியர் குடும்பத்தினர் சார்பாக திருவள்ளுவர் சிலை உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் தை திருநாளில் மாலை அணிவித்து மரியாதை செய்து வருகின்றனர். இன்று திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் திருநாளின் ஒரு நிகழ்வாக தை மாதத்தின் 2வது நாளான மாட்டுப்பொங்கல் திருநாள் அன்று திருவள்ளுவர் நாளாக கொண்டாடப்படுகிறது. கிரிகோரியன் நாட்காட்டியின்படி ஜனவரி மாதம் 15வது நாள் நெட்டாண்டு எனில் ஜனவரி 16வது திருவள்ளுவர் நாளாகும். இந்நாளானது தமிழக அரசின் விடுமுறை நாட்களில் ஒன்றாகும். இதன் ஒரு பகுதியாக நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள மருதூர் வடக்கு வெள்ளைக்கோன் நகரில் திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு தை திருநாள் அன்று ஐயன் வள்ளுவர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து இனிப்புகள் வழங்கிய முன்னாள் ஆசிரியர்கள், கிராம மக்கள், சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு மாலை அணிவித்து சிறப்பித்தனர். இந்நிகழ்வில் ஆர். செல்வராஜ், வாசுகி, தமிழ்ச்செல்வன், ஜெகநாதன், ராஜகோபால், ரமேஷ் கண்ணா, அந்தணன், முன்னாள் கவுன்சிலர் தனலட்சுமி, நடராஜன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஐயன் திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு அவரை நினைவு கூறும் வகையில் மாலை அணிவித்து மரியாதை செய்தது தற்பொழுது உள்ள இளைஞர்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பையும் எழுச்சியும் பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை துல்லியமாகவும் உடனுக்குடனும் தெரிந்து கொள்ள நாகை 24 நியூஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நாகை மாவட்ட செய்திகளுக்காக நாகையிலிருந்து RS இளங்கோவன். நாகை மாவட்டம் வேதாரண்யம் தாலுக்கா மருதூர் வடக்கு வெள்ளைக்கோன் கிராமத்திலே சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்பாக திருமன்றம் துவக்கப்பட்டு அது நடைமுறைப்படுத்தப்பட்டு திரு முருகசார் அவர்களுடைய குடும்பத்தின் சார்பாக இந்த வெள்ளைக்கோன் நகரிலே திருவள்ளுவர் சிலை உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் தை முதல் நாள் திருவள்ளுவர் பிறந்த 2055 இந்த ஆண்டு அன்று திருவள்ளுவர் தினம் நாங்கள் சிறப்பான முறையிலே விளையாட்டு விழா மற்ற நிகழ்ச்சிகளெல்லாம் துவங்கி இந்த பகுதியில் செய்து கொண்டு வந்திருக்கிறோம். இன்றைக்கு தமிழ் திருநாளாம் தை முதல் நாளும் திருவள்ளுவருடைய ஆண்டு பிறப்பு நாளுமான இன்று திருவள்ளுவருக்கு இந்த கிராமத்தின் சார்பாக மாலை அணிவித்து அவருக்கு கௌரவப்படுத்துகின்றோம். நன்றி.